வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் காராமணியினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம காராமணியை தட்டைப்பயிறு, பெரும்பயிறு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அது ரெண்டுமே ஒன்று தான். காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தினை அதிகம் கொண்டிருக்கு. எனவே ஜீரண சக்தியை காராமணி அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் தடுக்கிறது. காராமணி நச்சுக்களை நீக்கும். காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. இது மட்டும் காராமணியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகள் கிடையாதுங்க மக்களே. இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவமைகள் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் காராமணி. காராமணியானது ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்தை அதிகம் கொண்டு இருக்கிறதால ஜீரண சக்தியை உங்களுக்கு காராமணி அதிகப்படுத்துவதோட மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் ஏற்படாமல் தடுக்கிறது. எனவே கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, சீரற்ற குடல் இயக்கம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள்லாம் தொடர்ந்து ஜீரண சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு, அந்த ப்ராப்ளத்தெல்லாம் கியூர் பண்ணிக்கிறதுக்கு காராமணியை எடுத்துக்கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் இவை தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய செயல்பாடுகளை தடை செய்யுது. இதனால செல்களில் பாதிப்படைவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு புற்றுநோய் ஏற்படாமல் முன்னாடியே பாதுகாத்துக்கலாம். மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால நச்சுக்களையும் நீக்கிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்து கொண்டு நலமோடு வாழலாம். அதுக்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல தூக்கத்தை காராமணி கொடுக்கும். காராமணியில மெக்னீசியம் மற்றும் டிரிப்டோஃபான் என்னும் சத்து இருக்கு. இது உடலினுடைய சோர்வினை போக்கி நல்ல தூக்கம் ஏற்படுவதற்கு வழிவகை செய்கிறது. தூக்கம் வராமல் தவிப்பவர்கள்லாம் தூங்க செல்வதற்கு முன்னாடி காராமணியை சாப்பிட்டுட்டு படுத்தாங்க அப்படின்னா நல்ல தூக்கத்தை பெறலாம். இதயத்தை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் காணப்படக்கூடிய விட்டமின் B1 அதாவது தயாமின் சத்து இதய நலத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இந்த விட்டமின் இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. மேலும் காராமணியில் காணப்படக்கூடிய ஃபிளவனாய்டுகள் இதயம் நன்றாக செயல்படுவதற்கு உதவிகரமாக இருக்கு. காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தானது உடலில் கொலஸ்ட்ரால் சேருவதை தடை செய்வதோடு தமனிகளில் அடைப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது. எனவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயங்கள் எதுவும் இல்லாம இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு காராமணி எடுத்துக்கலாம். எடையை குறைத்துக் கொள்ளலாம் நீங்க காராமணி எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியானது குறைந்த கொழுப்புகளை கொண்டிருக்கு. மேலும் காராமணியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தானது நல்ல செரிமானத்தை தூண்டுவதோட அதிக பசி ஏற்படாமல் தடுக்கிறது. இதனால எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சைடு எஃபெக்ட் இல்லாம உடல் எடையை குறைச்சிக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையை காராமணி உங்களுக்கு தடுக்கும். உடல்ல ரத்த சிகப்பு அணுக்களுடைய குறைபாட்டால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படும். நீங்க இதை கியூர் பண்ணிக்கணும் அப்படின்னா இரும்பு சத்து உங்களுக்கு வேணும். இப்போ நீங்க காராமணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காராமணியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தானது ரத்த சிகப்பு அணுக்களை, ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு அதிகரித்து ரத்த சோகை ஏற்படாமல் தடுப்பதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். எனவே அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு வராமல் தடுப்பதற்கெல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளலாம். சருமம் பாதுகாக்கப்படும் நீங்க காராமணி எடுத்துக்கொள்ளும் பொழுது. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரதம் சத்து இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. காராமணியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமம் முதிர்ச்சி அடைவதை தடை செய்து வயதான தோற்றம் ஏற்படாமல் சருமத்தை பாதுகாக்கிறது. உங்களுடைய வயசை நீங்க வெளியில சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க எங்க தெரியணும் அப்படின்னா காராமணியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகளை பாதுகாக்கும் காராமணி. காராமணியில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீஸ் போன்றவை எலும்புகளினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்க காராமணி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா எலும்புகளை பாதுகாத்துக்கலாம். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீங்க நலமோடு வாழலாம். சர்க்கரை நோய் உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் நீங்க காராமணி எடுத்துக்கொள்ளும் போது. காராமணியில் காணப்படக்கூடிய மெக்னீசியமானது இன்சுலின் சுரப்பை சீராக்கும். இதனால உங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும். மேலும் காராமணி உடல் சோர்வினை நீக்கி நல்ல தூக்கத்திற்கும் வழிவகை செய்யறதால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காராமணி எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல உங்களுடைய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் காராமணியை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அவங்க நலம் பெறலாம்.
இப்போ இந்த காராமணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் காராமணி நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடியதுக்கு காரணமாக இருக்குது. காராமணியில் கால்சியம், இரும்புச்சத்து, செம்புச்சத்து, மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாமே அதிகமாக இருக்குது. செலினியம், துத்தநாகம், பொட்டாசியம் ஆகியவையும் காராமணியில் இருக்குது. ஃபயோசனின் என்ற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் காராமணியில் காணப்படுது. மேலும் காராமணியில் கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, நார்சத்து ஆகியவையும் அதிகமாக இருக்குது. மேலும் காராமணியில் விட்டமின் B1 என்று சொல்லக்கூடிய தயாமின், விட்டமின் B9 என்று சொல்லக்கூடிய ஃபோலேட்டுகள், விட்டமின் B5 என்று சொல்லக்கூடிய பேண்டோதெனிக் அமிலம், விட்டமின் B6 என்று சொல்லக்கூடிய பைரிடாக்சின், விட்டமின் B3 என்று சொல்லக்கூடிய நியாசின், விட்டமின் B2 என்று சொல்லக்கூடிய ரிஃபோஃப்ளோவின், இந்த சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள்லாம் கிடைக்காம போறதால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த அத்தனை பிரச்சனைகளையுமே கியூர் பண்றதுக்கு காராமணியை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக நீங்க ஆரோக்கியம் பெறலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது காராமணி உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.